சென்னையில் பெர்னார்ட் பிளெஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் வந்து பல்லாவரம் என்கிற ஒரு இடத்துல 3 நாள் கூட்டம் நடத்தினார். எப்படி நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்கிறேன் கேளுங்க. 3 நாள் கூட்டம் பல்லாவரத்தில், ஜமீன் பல்லாவரம் என்கிற ஒரு இடத்துல 3 நாள் கூட்டம். கிட்டத்தட்ட 30,000 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. பெரிய மேடை, பெரிய ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பயங்கர பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் மேலே தீராத ஒரு தாகம், தீராத ஒரு வாஞ்சை. எப்படியாவது இந்த கூட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை. நல்லா கேளுங்க, ஆண்டவர் யாரை தெரியுமா அனாயின் பண்ணுவார்? தாகத்தோடு வந்திருக்கீங்கன்னா உங்களை ஆண்டவர் நிச்சயமா அனாயின் பண்ணுவார். நான் சொல்றேன், தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்த நீங்க வெறுமையா ஒருபோதும் இங்க இருந்து நீங்க போகவே மாட்டீங்க. வெறுமையா போகவே மாட்டீங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய தாகத்தெல்லாம் தீர்ப்பார். அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்த ஏராளமான அற்புதங்கள் அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது நடந்தது. ஏராளமான அற்புதங்கள். கண் பார்வை இல்லாதவங்க கண் பார்வை பெற்றன்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. நடக்க முடியாதவங்க எழுந்து நடந்து போறாங்க. உடஞ்சு போன கை காலர்கள்லாம் சுகமாகி ஸ்டேஜில் வந்து சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லவே கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டருக்கு கியூ நிற்குது. அவ்வளோ பெரிய கியூ. சாட்சியெல்லாம் முடிச்சு முதல் நாள் போன எனக்கு ஒன்றும் அங்கே நடந்த மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன், ஏன் ஆண்டவரை என் மேலே இறங்கலை, ஏன் இறங்கலை? அப்படியே சண்டை போட்டு கொஞ்ச நேரம் சண்டை போடுறேன், கொஞ்ச நேரம் கெஞ்சுறேன், கொஞ்ச நேரம் கொஞ்சுறேன். எல்லாமே அப்பா கிட்ட தான் பண்ண முடியும். திரும்பி 2வது நாள் தாகத்தோடு போற அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குதிக்கிறான். ஆனா எனக்கு எதுவும் பெற்றா மாதிரி ஒண்ணுமே தெரியல பாருங்க. அபிஷேகம் பெற்றா மாதிரியோ ஆவியானவர் இறங்கினா மாதிரியோ ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்படியே போய் நிக்கிற மாதிரி தான் நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் கண்ணீரோடு ஜெபம் பண்றேன். ஒன்றும் ஒரு எஃபெக்ட் கூட, ஒரு வந்து மேலே உக்காந்த மாதிரி கூட தெரியல. 2வது நாள் முடிஞ்சது. வீட்டுக்கு வரும்போதே பயங்கர டென்ஷன்ல வரேன். என்ன ஆண்டவரே, 2 நாள் என் மேல ஒண்ணுமே நீங்க செய்யலையே ஆண்டவரே, என்ன உங்களுக்கு பிடிக்காதா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு வரும்போது என்னென்னமோ பேசிக்கிட்டு வரேன் அவர்கிட்ட. என்ன பிடிக்குமா பிடிக்காதா, ஏதாவது தப்பு இருக்குதா சொல்லிடுங்க, நான் இங்கே மனம் திரும்பிடுறேன். 2வது நாள் கூட்டத்துக்கு போனேன். அங்கே ஒன்றும் நடக்கலை. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஜெபிக்கிறேன். எதுக்கு? 3வது நாள் கூட்டத்திலேயாவது ஏதாவது நடக்குமா, ஏதாவது தொடுவாரா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இந்த டானிக் மூடி ஊத்துறோம் பாருங்க, அந்த மூடியிலேயாவது அபிஷேகம் ஊற்ற மாட்டாரான்னு தாகத்தோடு ஜெபம் பண்ணிட்டு 3வது நாள் போகிறேன். ஆனால் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு 3வது நாள் கூட்டத்துக்கு அப்படியே போகிறேன் பாருங்க. பயங்கர அற்புதம் அடையாளம் நடக்குது. ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே நடக்கல. கூட்டம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஊழியக்காரர் வந்து பெர்னார்ட் பிளெஸிங் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எக்கச்சக்க பேய்கள் ஆடுது அந்த கூட்டத்தில். அவர் டெலிவரன்ஸ் அனாயிண்டிங் பெற்ற ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபெட். எல்லாரும் நிரம்புறாங்க, எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆனா எனக்கு அங்க ஒன்றும் நடக்கல. பயங்கர சோர்வு, பயங்கர சோர்வு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன், இவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஒண்ணுமே நடக்கலையே, இனி எந்த கூட்டத்தில் எனக்கு என்ன நடக்க போகுது? அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு 10 மணி ஆயிடுச்சு. ஜனக்கூட்டம்லாம் எழும்பி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்த 30,000 பேர்ல எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 300-400 பேர் மாத்திரம் அங்கங்க அந்த பெரிய மைதானத்தில் அப்படி சிதறி அங்கங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த சாட்சியெல்லாம் அந்த ஊழியக்காரர் எடுத்துக்கிட்டே இருந்து திடீர்னு சொன்னாரு, எல்லா கூட்டமும் போயிடுச்சு, மீந்து இங்க சில பேர் இருக்கிறீங்க தெரியுமா, ஆண்டவர் உங்களை விசேஷித்தமாய் அபிஷேகம் பண்ண போறார், ஓடி வாங்கன்னு சொன்ன உடனே தான் பைபிள் எங்க போச்சு, செருப்பு எங்க போச்சு, பர்ஸ் எங்க போச்சு, மொபைல் எங்க போச்சுன்னு தெரியல.
ஓடு. பிடி உஷாவே தோத்துட்டான். அந்த ஓட்ட நான் ஓடுறேன். ஏன்னா முதல்ல போய் வாங்கிக்கணும் பாருங்க அபிஷேகத்தை. 300 பேரை வந்து ஓடி வராங்க. அதுல எப்படியாவது ஓடி போய் இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் போக முடியாது. அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா அவரை சுற்றிலும், இதுதான் ஸ்டேஜ்னா இவ்வளோ பெரிய இடம் சுற்றிலும் பெரிய கம்பு கட்டி யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, அவர் பக்கத்தில் வர முடியாது. இது ஸ்டேஜில் நிற்கிறார், இங்கே ஃபுல்லாக கம்பு கட்டி இருக்குது. நாங்கள் எல்லாம் வந்து அந்த கம்பு மேலே அப்படி நெருக்கி நிற்கிறோம். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் இப்பொழுது பரலோகத்தை திறக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது பரலோகத்தை திறக்கிறார். இங்கு இருக்கிற சிலர் நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு நீங்களா இப்ப உள்ள வருவீங்க. நீங்களா உள்ள வருவீங்க. யாரும் அவங்களை தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் வாலண்டியர்ஸ் கிட்ட. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது என்ன நடந்தது தெரியுங்களா? முதல் நான் மேகம் கீழே இறங்கி இந்த லெவலுக்கு போறத பாக்குறேன். மேகம், அல்லேலூயா, வானத்துல மேகம் 3 கிலோமீட்டர்ல இருக்குது. அந்த மேகம் அன்னைக்கு இந்த லெவல்ல போகுது. எல்லாரும் பார்க்கறாங்க. இது ஏதோ தரிசனம் அதெல்லாம் கிடையாது. ரியலாவே பிசிக்கலாவே மேகம் இறங்கிடுச்சு. மேகம் இப்படி போகுது எங்களை கிராஸ் பண்ணி. எல்லாரும் பார்த்துட்டு சொல்றோம், ஏய் கிளவுட்ஸ் பாரு, கிளவுட்ஸ் பாரு, கிளவுட்ஸ் பாரு. அப்பதான் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு மனுஷன் பரலோகம் இறங்கட்டோன்னு சொன்னா அந்த இடத்துல பரலோகம் மகிமை ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு இறங்குது பாருங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தோட அதிகாரத்தோடு பரலோகம் இறங்கட்டோன்னு சொல்லிட்டீங்கன்னா பரலோகம் உண்மையாவே இறங்கிடும். முதல் முறையா பார்க்கிற மேகம் அப்படி போகுது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். நான் கண்ணை திறந்து பார்த்தா எவனோ என்னை பிடிச்சு தூக்கி கட்டக்குள்ள வீசிட்டு இருக்கிறான். என்ன நடந்ததுன்னு தெரியல. யாரோ பிடிச்சு அப்படி தூக்கி கவுத்து போடுற மாதிரி தெரிஞ்சது. எவனோ தூக்கி போட்டுட்டான். நான் அதுக்குள்ள எழுந்து அப்படி நிற்கிறேன். அவர் சொல்றாரு, அந்த பையனை இங்க கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை கை காட்டுறாரு. ஒரு 2 பேர் பிடிச்ச அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரிசீவ் தட் ஃபயர் அப்படின்னு சொல்லி தொடுறாரு. அவர் தொடும் போது நான் கண்ணை மூடிக்கிட்டேன், பார்க்கல. அவர் தொடும் போது வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்து அடிக்குது. டமார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த அபிஷேகம் என் மேல எனக்கு இறங்குச்சு பாருங்க. நான் எழுந்து நிற்கிறேன். என் கால் தரையில இல்லாதது மாதிரி தெரியுது. அப்படியே பறக்கிறேன், அப்படியே ஃப்ளோட் ஆகுறேன். அதுதான் எனக்கு முதல் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆவியின் அனுபவம். அபிஷேகத்தால ஆட்கொள்ளப்பட்டு தர காலில் இருக்கிறதே தெரியல. ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டார். அந்த அனாயிண்டிங் என் மேல வந்த பிறகு, அதுக்கு பிறகு நான் மைக்கை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பேய்கள் எல்லாம் அலற ஆரம்பிச்ச, ஜனங்க அழ ஆரம்பிச்சான். ஒரு மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சிஸ்டர், பிரதர், தாகத்தோடு நீ வந்திருப்பாயானால் நான் சொல்றேன், அதே அனுபவத்தை ஆண்டவர் இங்க உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் வல்லவராயிரு. ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கின பிறகு நீங்க கம்ப்ளீட்டா வேற மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 3 நாள் இப்ப என் முகத்தை நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா 3ஆவது நாள் பார்க்க முடியாது. சொல்லுங்களேன், என் முகத்தை இப்பவே நல்லா பார்த்துக்கோ. 3ஆவது நாள் முட்காடு போட்டு தான் என்கிட்ட பேசணும். எத்தனை பேருக்கு விளங்குதா? ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட மகிமையால நிரப்புவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னத மகிமை உங்க மேல இறங்கிவார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:49. 12:49. லூக்கா 12:49. அடேங்கப்பா, மைக்கே தேவையில்லை. இந்த பிரதர் கைகளை தட்டுவோம் பார்க்கலாம். வாசிங். பூமியின் மேல் எதை போட வந்தாரு?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூமியின் மேல அக்கினிய போட வந்தார். சொல்லுங்க, அக்கினிய போட வந்தார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் எதை போட வந்தாரு சிஸ்டர்? எதை போட வந்தாரு? சொல்லுங்க, எதை போட வந்தாரு? ஏம்மா நல்லதான் வாய தரேன், சொல்லு, நல்லா சொல்லுங்க. எதை போட வந்தாரு? அக்கினி. சொல்லுங்க, அக்கினி, அக்கினி, அக்கினி. பாஸ்கர் சதானந்தம் அவர்கள் ஏற்கனவே உங்க மெசேஜ்ல போட்டார் அக்கினிய. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? போட்ட அந்த அக்கினிய ஊதி அப்படி பத்த வைக்க போறேன். அவ்வளவுதான் செய்ய போறேன். அவரு போட்டார், என் வேலையை அவர் முடிச்சிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சொல்லுங்க, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது அடுத்த வாரம் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்க பைபிள் அப்படியா இருக்குது? என்னன்னு இருக்குது? இப்பவன இருக்குது. அப்ப இப்பன்னு தான் நீங்க பற்றி எரிஞ்சல ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே. சொல்லுங்க, இப்பொழுதே. இப்பொழுதே இந்த வசனத்தை நீங்க ரிசீவ் பண்ணும் போதே ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குது. சொல்லுங்க, இப்பொழுதே, இப்பொழுதே பற்றி எரிய, 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 பற்றி எரிய. ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்னன்னா, என்ன ஆசைன்னா, இன்றைக்கு இப்பொழுது உனக்குள்ள அவர் போடுகிற அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்கிற ஆசை. சொல்றாரு பாருங்க, நான் விரும்புகிறேன். நீ பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் விரும்பிட்டார். அவர் விரும்பிட்டார்னா செஞ்சு முடிச்சிருவார். சொல்லுங்க, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, உன் மேல அக்கினிய போட்டு உன்னை பற்றி எரிய, பற்றி எரிய அவர் விரும்பிட்டார். அவர் விரும்பிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? உன் மேல அக்கினிய போடணும்னு நினைச்சிட்டானா உன் பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டார். ஏம்மா விளங்குதா சார் உங்களுக்கு? உங்க மேல அக்கினிய போடணும்னு நினைச்சிட்டாருன்னா God doesn't need your permission. போடுறேன்னு சொன்னார்னா போட்டுருவார். சொல்லுங்க, போடுறேன்னு சொன்னா அவர் போட்டுருவாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுது? இப்பொழுதே. சொல்லுங்க, இந்த நொடி பொழுதே. இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போதே ஏதோ ஒண்ணு நடக்குது உங்க மேல. உங்களுக்கே தெரியாத அனாயிண்டிங் உள்ள பாஞ்சுகிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, இப்பொழுது, இப்பொழுது பற்றி எரிய, 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 இப்பொழுதே பற்றி எரிய, இப்பொழுது பற்றி எரிய நான் விரும்புகிறேன். விரும்புகிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு பல நோக்கங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடி நான் வந்தேன். யாரை தேடி வந்தாரு? இழந்து போனதை தேடி வந்தேன். பின்மாற்றத்துக்கு போன என் ஆடுகளை தேடி வந்தேன். பாவத்துல விழுந்து கிடந்த என் ஆடுகளை நான் தேடி வந்தேன்னு சொல்றேன். அடுத்தது சொல்றாரு, நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற நான் வந்தேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கூலா ஃப்ரீயா இருங்க, ஃப்ரீயா இருங்க, ஃப்ரீயா அந்த செய்தியை கேளுங்க, ரிலாக்ஸ்டா செய்தியை கேளுங்க. ஆண்டவர் எந்த நேரத்தை உங்க மேல இறங்குவாருன்னு உங்களுக்கே தெரியாது. எந்த நேரத்தை உங்க மேல ஒரு அக்கினி குண்டு அவர் போடுவாருன்னு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்படியே ஆவலா இந்த கொர்நேலியுவின் வீட்டுல பேதுரு பேசுறது ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்தா. கேட்டு கொண்டு இருக்கும் போதே குண்டை கடிச்சு போட்டார் ஆண்டவர். ஏய் டம்மார், அவ்வளவுதான். எழுப்புதல் வந்துடுச்சு கொர்நேலியுவின் வீட்டுல. அல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா கேம்ப் ஃபயருக்குள்ள வந்திருக்கிறீங்க.
உங்களை அக்கினியில நிரப்ப உங்க பெர்மிஷன் எதுக்கு ஆண்டவருக்கு? நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற இயேசு வந்தார். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தேன்னு சொல்றாரு. அந்த பட்டியல்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை மட்டும் செய்ய நான் வரல, என் பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை போட்டு அவங்கள பற்றி எரிய செய்ய நான் வந்திருக்கேன். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் ஏன் உங்க மேல அக்கினியை போட விரும்புகிறார்? ஆண்டவர் ஏன் உங்க மேல அக்கினியை போட விரும்புகிறார்? நல்லா கேளுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எசேக்கியேல் 1:27 சொல்லுகிறது, ஃபுல்லா நெருப்பாதான் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஃபுல்லா ஃபயர் தான், ஃபுல்லா நெருப்பு தான். பைபிள் சொல்லுது, எசேக்கியேல் அவரை பாட்டு விவரிக்கிறார். அவர் இடுப்புக்கு மேல நான் பார்த்தேன், ஃபுல்லா நெருப்பு தான். அவருடைய இடுப்புக்கு கீழே பார்த்தா அங்கேயே நெருப்பு தான். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு 1:14, அவர் கண்ணை பார்த்தோம்பா, எப்பா அந்த கண்கள் அப்படியே அக்கினி ஜுவாலையை போல பற்றி எரியுது. அப்படி முகத்தை பார்த்தா வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவருடைய காலை பார்த்தா இந்த உலைக்களத்துல காய்ந்த வெண்கலம் பல 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 பார்க்க முடியாத அளவு இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் இருக்கிறது. அவருடைய உடைய பார்த்தா ஒருவருமே சேரக்கூடாத பயங்கரமான ஒரு ஒளி. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் உட்கார்ற சேரை பார்த்தா தானியேல் சொல்றாரு, அந்த சிங்காசனம் அக்கினியாயும் அதன் சக்கரங்கள் நெருப்பாயும் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய நாசியிலிருந்து அவர் விடுற மூச்சு கூட நெருப்பு காத்தா தான் வெளியே வரும். அவர் பேசுற வார்த்தை அக்கினியா வெளியே புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அக்கினி ஜுவாலையா பற்றி எரிந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் 7 சொல்றாரு, தானியேல் அப்படியே சிங்காசனத்திலிருந்து என்ன புறப்பட்டு ஓடுச்சா? என்ன புறப்பட்டு ஓடுச்சு? ஒரு அக்கினி நதி. சொல்லுங்க, அக்கினி. பாஸ்டர், ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ண, அவர்கிட்ட போதுமான குவாண்டிட்டி அபிஷேகம் இருக்குதா? நதியே இருக்குது உன் மேல ஊத்த. உன் மேல நதியையே ஊட்ட அவர் வச்சிருக்கிற. இன்றைக்கு மாத்திரம் நீ கண்ணை மூடிக்கிட்ட, ஆண்டவரே, அந்த எத்தனை பேர் இந்த நீர் வீழ்ச்சியில குளிச்சிருக்கீங்க? அதான் குளிக்கிறதே இல்லையா பாஸ்டர் சொல்றீங்களா? நீர் வீழ்ச்சியில குளிச்சிருக்கீங்களா? அந்த மலையின் அடிவாரத்துல தப்ப 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 தப்பன்னு தண்ணி ஊத்தம் பாருங்க, தலையை நொறுங்கிடும். அப்படி இருக்கும் தண்ணி. தண்ணி ஃப்ளோ அதிகமா இருந்ததுன்னா தலைய உடஞ்சிடற மாதிரி இருக்கும். அவ்வளவு தப்ப 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 தப்ப. ஆனா அது கூட சில நாட்கள்ல வத்தி போயிடும். டிவில பாக்குறோம், அங்க அந்த நீர்வீழ்ச்சியில தண்ணி இல்ல, ஒகேனக்கல்ல தண்ணி இல்ல, போன ஜனங்கள் ஏமாற்றத்தோடு. ஆனா கர்த்தர்கிட்ட வருவங்க ஏமாற்றத்தோடு போவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அன்லிமிட்டட் அனாயிண்டிங் இருக்குது. சொல்லுங்க, அன்லிமிட்டட். சொல்லுங்க, அன்லிமிட்டட். இன்றைக்கு கண்ணை மூடிக்கிட்டு, சும்மா கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு இப்போ ஒரு நீர் வீழ்ச்சி கீழே நிற்கிறதா பாருங்க. அதுதான் கண்மலையாகிய கிறிஸ்து. இப்ப அந்த நீர் வீழ்ச்சியிலிருந்து உங்க மேல ஒரு அக்கினி அபிஷேகம் பாய்ந்து அப்படியே இறங்கி வருகிறத பாருங்க. சொல்லுங்க, இந்த நீர் வீழ்ச்சியில் ஆண்டவரே, இந்த அக்கினி அபிஷேகத்தில் நான் முற்றிலுமா என்ன நனையுங்க. இந்த அக்கினி அபிஷேகம் என் மேல தலையிலிருந்து கால் வரைக்கும் பாயட்டும், பாயட்டும். என் எலும்புகளுக்குள்ள, என் நரம்புகளுக்குள்ள, சொல்லுங்க, என் ரத்த நாளங்களுக்குள்ள,
என் கண்களுக்குள்ள, என் காதுக்குள்ள, என் கை விரல்களுக்குள்ள, என் பாதங்களுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள, என் நுரையீரலுக்குள்ள, என் கிட்னிக்குள்ள, என் சிந்தைக்குள்ள, என் ஆத்மாவுக்குள்ள இந்த அக்கினி அபிஷேகம் இன்றைக்கு பாய ஆரம்பிக்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க சொல்லுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈலியருங்க, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தொடங்கிட்டார். சொல்லுங்க, இன்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 நாள் முடிவில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இந்த கூட்டம் ஒரு சரித்திரமாகவும் மாற வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீரென்று இந்த பில்டிங் ஃபுல்லா இப்ப நெருப்பா பத்திக்கிட்டு எரியுது மேல இருந்து. இந்த நெருப்புக்குள்ள நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிச்சா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. என்ன நடக்கும் தெரியுமா? உலகமே எஸ்ஏபிசியை தேடி வர, அந்த எஸ்ஏபிசி சாப்பல்ல எழுப்புதல் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்வார். நான் சொல்றேன், சில பேர் மேல தாங்க முடியாத அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். உங்களால அதை உங்க உடம்புல அதை என்ன சொல்றது டாலரேட் பண்ணவே முடியாத அளவு ஒரு அனாயிண்டிங் வரும். நீங்களே கர்த்தரை பார்த்து சொல்வீங்க, அப்பா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண, அபிஷேகத்தின் அளவு அதிகரிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதை நான் சொல்றது? இது நடக்குமா? எனக்கு நடந்திருக்குது. ஒரு முறை 2019 ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி கையை உயர்த்தி கேட்ட, ஆண்டவரே என் கைகள் மேலே உங்கள் அக்கினியை ஊற்றுங்கன்னா ஊற்றிட்டார். அவ்வளோதான் பாருங்க. என் கையை வச்சுக்கிட்டு 2 வாரம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கை தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரை திறந்து கையை உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கையை வச்சுருக்கோம். நைட் நேரத்தில் படுக்கும் போது எல்லாம் கூலிங்கான வாட்டர் பாட்டிலை கையில் அப்படி பிடிச்சா தான் தூங்க முடியும். உண்மையாக சொல்கிறேன், இது எனக்கு நடந்தது. கை ஃபுல்லாக ஒரு அனாயிண்டிங். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினார். இனி உனக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நீ யார் யார் மேலெல்லாம் கைகளை வைக்க போறியோ அவங்க மேலெல்லாம் இந்த மகிமையை நான் இறங்கி வரப்போறேன். ஹல்லேலூயா. அவங்க மேலெல்லாம் ஒரு மகிமையின் வல்லமையை நான் இறங்கி வரப்பேன். பயப்படாதீங்க, எல்லா தலைமையிலையும் கையை வச்சுதான் அனுப்பு. ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு 2 வாரம் என்னால் தாங்க முடியல. அந்த அனாயிண்டிங் டாலரேட் பண்ண முடியலன்னா பயங்கரமான நெருப்பா எரியுது கையெல்லாம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே போதும், இனி என்னால் இதை தாங்கலாம் முடியாது, இது தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க, தயவு செஞ்சு இதை கம்மி பண்ணிடுங்க. அன்று இரவு தான் அது என் கையை விட்டு நீங்குச்சு. அதுக்கு பிறகு தான் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது. சில நேரங்கள் சில அளவற்ற அபிஷேகம் இறங்கும் போது உங்களால் முடியாது. சில நேரங்கள் அபிஷேகம் இறங்கி என் உடம்பு ஃபுல்லாக பயங்கர டெம்பரேச்சர் அதிகமாகிடும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும்.
உள்ள ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா டெம்பரேச்சர் செக் பண்ண நார்மலா இருக்கும். ஆனா உள்ள தக 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 தக, அதெல்லாம் ஒரு அனாயிண்டிங் பாருங்க. அந்த அனுபவத்தை கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பார். எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ள வருவீங்க. ஒரு முறை சார்லஸ் ஃபின்னி அவர்கள் முதல் முறை ஒரு இருட்டு அறையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை கூப்பிடும் போது நடந்த ஒரு விஷயம். இயேசு முன்னாடி வந்து அப்படியே நின்னார். அந்த இருட்டு அறை லைட்டை போட்டா, ஒரு 1000 லைட்டை போட்டா எவ்வளவு வெளிச்சமாகுமோ அவ்வளவு வெளிச்சம் அடைந்ததா அந்த அறை. சார்லஸ் ஃபின்னி பாவ உணர்வு அடைந்து ஆண்டவருடைய பாதத்துல கதறி 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 அழுது தன் பாவத்தெல்லாம் ஆண்டவருடைய கால்களில் ஊற்றிட்ட பிறகு கண்ணை திறந்து பார்த்தா ஆண்டவர் காணோம், போயிட்டார். எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணாருன்னு அவருக்கு தெரியல. ஆனா பல மணி நேரங்கள் அந்த இருட்டு அறையில் ஆண்டவருடைய பாதத்தில் அவர் ஜெபித்திருக்கிறார். கதவை திறந்தாரு, அறையை விட்டு வெளியே போனாரு. பார்த்தா அந்த இடத்துல அவர் விறகெல்லாம் சேர்த்து வச்சு நெருப்பு கொளுத்தி காஞ்சி கொண்டிருந்த அந்த விறகெல்லாம் சாம்பலாய் கீழே இருந்ததா. அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, அடேங்கப்பா, இதெல்லாம் சாம்பலாய் விழுகிற அளவுக்கு நம்ம அவ்வளவு மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தோமா? அப்படியே போய் உட்கார்ந்தார் அந்த சேர்ல. ஆவியானவருடைய அவர் புத்தகத்துல நான் வாசிச்சதை சொல்றேன். அவர் சேர்ல உட்கார்ந்த உடனே ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு எலக்ட்ரிக் சிட்டியை போல உடம்புல பாய ஆரம்பித்து, ஒரு மின்சார கதிர்களை போல அவருடைய கை விரல்களுக்குள்ள உடம்புக்குள்ள பாய ஆரம்பித்த உடனே அவர் ஒரு கட்டத்துல தாங்க முடியாத ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, இதுக்கு மேல இதை நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா என் உடம்பு இப்ப வெடிச்சு சின்ன பண்ணாம. அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் சார்லஸ் ஃபின்னிய பார்த்த எல்லாருமே பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. ஒரு முறை ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. செத்த நாய் ஒண்ணு இருக்குது. ஒரே உத நாய் கத்திக்கிட்டே ஓடுது, செத்த நாய். அல்லேலூயா. உன் மேல அபிஷேகம் வந்துடுச்சுன்னா உலர்ந்து கிடக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை நீ தட்டி தூக்கி எழுப்பிடுவேன். உன் மேல அனாயிண்டிங் வந்துடுச்சுன்னா சிஸ்டர், பிரதர், எல்லாரையும் உயிரற்று இருக்கிற எல்லாரையும் உயிரோடு எழுப்புவேன். தட் இஸ் தி பவர் ஆஃப் அனாயிண்டிங். அதுதான் அபிஷேகத்துல இருக்கிற ஒரு பெரிய வல்லமை. அதனால தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், அபிஷேகம் இல்லாம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டைம் பாஸ். அபிஷேகம் இல்லாத பண்ணுகிற எந்த பிரசங்கமும் ஒரு டைம் பாஸ் பிரசங்கம் தான். அபிஷேகம் இல்லாம நீங்க செய்யற எல்லா ஊழியமும் ஒரு டைம் பாஸ் ஊழியம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய், உன் மேல என் அக்கினியை நான் போட விரும்புகிறேன், அதுல நீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்றேன் சிஸ்டர், எனக்கு எதுவுமே கேட்காதீங்க. இந்த 3 நாள் எனக்கு பணம் கொடுங்க, வீட்டை மாத்துங்க, கணவரை ரட்சிங்க, இதெல்லாம் வேணாம். ஒன்னே ஒன்று கேளு, என் மேல அளவற்ற அந்த அக்கினியை ஊத்துங்க, போதும். அது வந்துடுச்சுன்னா எல்லாம் தானா தேடி வந்துடும். ஹல்லேலூயா. என் சபையில இது இல்லை, அது இல்லை, வளர்ச்சி இல்லை. நீ அபிஷேகத்துல நிரம்பி போய் சபையில நில்லு. கூட்டம் தேடி வருதா இல்லையான்னு பார். கூட்டம் தேடி வருதா இல்லையான்னு பார். ஹல்லேலூயா. படப்பைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என் படப்பை ரோடு எப்படி இருக்கும்? தார் ரோடெல்லாம் போட்டு அழகா காரை ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டு வரா மாதிரியா இருக்குது எங்க சபை ரோடு. ரைடிங் மாதிரி இருக்காங்க. ரோடு அவ்வளவு டேமேஜா இருக்கும். நைட்டு நேரத்துலலாம் ரோட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க, பூமியில தான் இருக்கிறீங்கனாலே தெரியாது. அவ்வளவு இருட்டு, ஒரு தெரு விளக்கு கூட கிடையாது. ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. வந்து பார்த்துட்டு, என்னடா பிசாசு இருக்கிற ஏரியால சபையை வச்சிருக்கிறேன்னு கேட்டார். அந்த தெருவுக்கு ஒரு பேரை வச்சுட்டாரு, பேய் தெரு. என்ன தெரு? பேய் தெரு. அவன் பேய் தெருவில் சபை நடத்திட்டு இருக்கிறான்ப்பா. போயும் எந்த இடத்துல சபை வச்சிருக்கிறான்? எப்படி ஜனங்க வரும்? எப்படி ஜனங்க வரும்? ஆனா வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி ஜனங்க வருதுன்னு. 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் என்னடா பண்றது ஜனங்கள்னு திக்குமுக்கு ஆயிட்டு திணறி போச்சு. கிட்டத்தட்ட 500 பேர் ஒரு வாரத்தில் கூடுறாங்க.
என்ன பண்றதுன்னு வெளியே பந்தலை போட்டு சேரை போட்டு ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத வந்து பார்த்த ஜனங்க, அட்டட இவ்வளோ ஜனங்களா, எங்கேருந்து இவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுன்னு சொல்லி அதில் ஒரு 100 பேர் வந்த உடனே ஆட்டோ அப்படியே டேர்ன் பண்ணி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நெருக்கம். எதுக்கு சொல்றேன்னா, வனாந்தரத்தில் தான் யோவான் ஸ்நானகர் இருந்தான். உலகமே தேடி வந்தது பாரு. உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், ஆனா அந்த வனாந்தர வாழ்க்கையில நீ அபிஷேகத்தோடு இருந்துட்டினா, நான் சொல்றேன், எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. உன் சபையை தேடி எல்லா ஜனங்களும் வருவாங்க. உன்னை தேடி சகல ஆசீர்வாதமா வரும். சிஸ்டர், நீ அனாயிண்டடான லைஃபை மாத்திரம் வாழ்ந்து பார். அனாயிண்டடான வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்து பார். அந்த உபவாசிக்கும் போதெல்லாம் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒரே ஜபந்தான், ஒரே ஜபந்தான். அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை ஊற்றுங்க, என்னை நிரப்புங்க. நான் நிற்கும் போது பேய்கள் விழணும், நான் நடக்கும் போது வியாதிகள் சுகமாகணும், நான் பேசும்போது பாவ உணர்வு அடையணும், நான் பேசும்போதே ஊழியக்காரர்களாக உருவாக்கப்பட்டு எழுமணும். அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா, அதை மட்டும் கொடுங்கப்பா போதும். அந்த அனாயிண்டிங்கை மட்டும் கொடுங்கப்பா. சிஸ்டர், பிரதர், உன் ஜபம் எப்பொழுது அபிஷேகம் 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 மாறுதோ, நான் சொல்றேன், நீ இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சிரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்க குட்டிக்கு பிறந்தது கரடி குட்டியா இருக்குமா? சிங்க குட்டிக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? சிங்க சாயலா தான் இருக்கும். அக்கினி சாயலா இருக்கிற தேவனுக்கு பிறந்த நீ எப்படி இருக்கணும்? சிஸ்டர், நீங்களும் ஃபயரா தான் இருக்கணும். அக்கினி சாயலை உடைய நம்முடைய ஆண்டவர் அப்படி இருக்கும் போது அவருக்கு பிறந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? நீங்களும் அக்கினியா தான் இருக்கணும். நீங்களும் அக்கினியில பற்றி எரிந்துதான் ஆகணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தூங்குறவங்கலாம் ஒரு ஹல்லேலூயா? பரவாயில்லையே, எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட். கைகளை தட்டும், தலைக்கு மேல கைகளை தட்டும். நல்லா கேளுங்க, ஆண்டவர் நமக்கு எதற்கு அக்கினி அபிஷேகத்தை தரார்? Why do we need fire? எதற்கு நம்ம மேல தேவன் அக்கினியை போட விரும்புகிறார்? அக்கினியை போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிள் எங்கெங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லப்படுதோ என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் 2 முறை ரிப்பீட் பண்றாரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? என் மெசேஜை ஏற்கனவே பாஸ்டர் ரிப்பீட் பண்ணிட்டாரு. மெசேஜை ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, இப்போ அதை நான் ரிப்பீட் தான் பண்ண போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பேசப்படுகிற இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவன் ஏன் நமக்கு அக்கினியை நம்ம மேல ஊற்ற விரும்புகிறார்? தேவன் ஏன் நம்ம மேல அக்கினியை ஊற்ற விரும்புகிறார்? ஏன் தெரியுங்களா? நம்பர் 1, பென்னு பேப்பர் இருந்தா டைரி இருந்தா எழுதிக்க. நம்பர் 1, உன் இருதயம் சுத்திகரிக்கப்படதான் தேவன் அக்கினியை நம் மேல கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட, உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட. லேவியராகமம் 9:24 எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 9:24 நான் வாசிக்கிறேன். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். சிஸ்டர், பிரதர், பழைய ஏற்பாட்டில் மோசே கட்டின பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கியது. ஆனா புதிய ஏற்பாட்டின் பெந்துகோஸ்தே நாளில் ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை ஊற்றல, மாறாக நமது இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் அக்கினியை ஊற்றினார். ஹல்லேலூயா. எப்படி அந்த பலிபீடத்தில் எரிகிற அக்கினி செலுத்தப்பட்ட அந்த மிருகங்களை எரித்து சாம்பலாக்குகிறதோ, அது போல
தேவன் நமது மேல் அக்கினியை ஊற்றும் போது உன் இருதயத்தில் இருக்கிற சகல பாவங்கள், சகல அந்தகாரத்தின் கிரியைகள், சகல இச்சைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு உன் இருதயம் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாய் மாறிவிடும். இதனால தான் ஆண்டவர் நமக்கு அக்கினியை தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு அக்கினிய இறங்கி வர பண்ணுங்க. அதுக்கு தான் ஃபயர் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு, ஏன் இருதயத்தின் மேல கர்த்தர் அக்கினியை போடுறார்? மத்தேயு 15:19 எடுத்து வாசிங்க. எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. எங்க இருந்து இதெல்லாம் புறப்பட்டு வருது சிஸ்டர்? பாவம் எங்க இருந்து புறப்பட்டு வருது? எல்லாம் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. பாவத்தினுடைய ஆபீஸ் எதுதான்? இருதயம் தான் பாவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்துதான் யாரை தீட்டுப்படுத்துது? நம்மை தீட்டுப்படுத்துகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை, நீ தேவனை தரிசிக்கணும்னா உன் இருதயமாகிய பலிப்பிடத்தின் மேல் அக்கினி இறங்கி அது சுத்திகரிக்கப்பட்டதா தேவனை தரிசிக்க முடியும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அக்கினியை நமது இருதயமாகிய பலிப்பிடத்தின் மேல் அனுப்புகிறார். ஏன்? உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட. ஏதோ அபிஷேகம் பெற்றுக்கொள்றது பிசாசு துரத்த, நோயை துரத்த, இதுக்கெல்லாம் அதெல்லாம் செகண்டரி தான். முதல்ல உங்க இருதயம் ஆண்டவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல உங்க இருதயம் கர்த்தர் விரும்புகிற இருதயமா மாறணும். கர்த்தர் விரும்புகிற மகிமை நிறைந்த இருதயமா உங்க இருதயம் மாறணும். ஹல்லேலூயா. தேவன் முதல்ல நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறது எது தெரியுமா? இருதயம். இருதயம். சவுலுக்கு ஆண்டவர் எதை கொடுத்தார்? எதை கொடுத்தாரு? புதிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல அக்கினியை போட விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? உங்க இருதயத்தை சுத்தமாக்க, உங்க இருதயத்தை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண, உங்க இருதயத்துல மறைந்து கொண்டிருக்கிற, ஒளிந்து கொண்டிருக்கிற சகல விதமான, எல்லா விதமான தாய் தகப்பனிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்து கொண்ட சில கேரக்டர், அதெல்லாத்தையும் எரிப்பார் கர்த்தர். சில நேரங்கள் நமக்கு தாய் தகப்பன் மாரிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்து கொண்ட சில சுபாவம் இருக்குது பாருங்க. சில பேச்சு, சில வார்த்தைகள், சில குணாதிசயங்கள், நம்முடைய நடை, இதெல்லாம் நமது தாய் தகப்பனுடைய ரத்தத்திலிருந்து நமக்குள்ள வந்திருக்கும். ஆண்டவர் இறங்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவாரு? உன் தாய் தகப்பனத்திலிருந்து உனக்குள்ள வந்த எல்லா சுபாவத்தையும் எரிச்சு அவருடைய சுபாவத்தை உனக்குள்ள பொருத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஃபயர் எதற்கு தெரியுமா? முதல்ல உன் இருதயம் சுத்தமாகும். முதல்ல உன் வாழ்க்கை சுத்தமாகும். உன் வாழ்க்கை முதல்ல தூய்மையாகணும். இதற்கு தான் அக்கினி. இதற்கு தான் அக்கினி. இதற்கு தான் அக்கினி. வெறும் ஊழியம் செய்யறதுக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்ப்பா, நான் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டேன், இதுக்கு கிடையாது. உன் இருதயம் தூய்மையாக்கப்படாத நீ அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகம் அது விரிசலான தொட்டியில ஊற்றப்பட்ட தண்ணீரை போல. விரிசலான தொட்டியில தண்ணியை ஊத்தி பாருங்க, என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். உன் இருதயம் சரியில்லாம நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அனாயிண்டிங்கும் இந்த 3 நாள் தான் உங்களுக்குள்ள. நீங்க வெளியே காலடி எடுத்து வச்சோமே சல்லுன்னு எல்லாம் இறங்கி போயிடும். ஹல்லேலூயா. உங்க இருதயமாகிய பலிப்பிடம் அக்கினியினால தூய்மையாக்கப்படதான் கர்த்தர் அக்கினியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே,
ஊசியா ராஜா இறந்துட்டார். அதனால ஏசாயாவுடைய இருதயம் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு கண் கொள்ளாத காட்சியை பார்க்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவ தூதர்கள் தேவனுக்கு மேலாக சிங்காசனத்துக்கு மேலாக வட்டமிட்டு சேராபின்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறார். பார்த்துட்டு ஏசாயா சொல்றார், ஐயோ அதமானேன், மகிமையின் ராஜாவை என் கண்கள் கண்டது, பரிசுத்தரை என் கண்கள் கண்டது. ஐயோ நான் அசுத்தமான உதடுள்ள மனிதன், அசுத்தமான மனிதர்களோடு நான் ஐக்கியப்பட்டு இருக்கிறேன், என் உதட்டுல சுத்தம் இல்லை, என் உதட்டுல பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி ஏசாயா ஒரு பாவ உணர்வு அடைந்த உடனே பைபிள் சொல்லுது, பரலோகத்திலிருந்து பலிப்பிடத்துல ஒரு குரட்டினால ஒரு தேவதூதன் ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து எதிர யார் மேல வைக்கிறாரு? ஏசாயாவினுடைய நாவின் மேல வைக்க பைபிள் சொல்லுது, அவனுடைய அக்கிரமங்கள் அந்த நெருப்பு பட்ட உடனே அவைகள் நீங்கிற்று. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், நமக்குள்ள ஆண்டவர் ஒரு சுட்டெரிப்பின் அக்கினியை ஊற்றுவார். முதல்ல உன்னை எடுத்து பயன்படுத்துகிற அக்கினி வேற, ஆனா சுட்டெரிக்கிற அக்கினின்னு ஒண்ணு இருக்குது. ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:3 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டு, சொல்லுங்க, சுட்டு எரிக்கிற ஆவி, சொல்லுங்க, சுட்டெரிக்கிற ஆவி. சியோன் குமாரத்திகளின் அழுக்கை, சொல்லுங்க வாயை திறந்து, அழுக்கை சுட்டெரிக்கிற ஆவி. இத கர்த்தர் முதல்ல நம்ம மேல ஊற்றுவார். இந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்த பிறகு என்ன ஆகும் தெரியுங்களா? உங்க இருதயம் தூய்மையாக ஆரம்பிக்கும், உங்க இருதயம் பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த அக்கினியில நீங்க நிரப்பப்பட்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க யாராவது மனுஷங்கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா உடனே அவன் பாவ உணர்வு அடைவான். தூய்மையாக்கப்பட்டிருக்கிற ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை தான் அதை கேட்கிறவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வை கொண்டு வந்து அவன் அடிச்சுக்கிட்டு அழுவான், ஐயோ நான் பாவி என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சார்லஸ் ஃபின்னின் மேல இந்த அபிஷேகம் இருந்தது, ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். அவர் பேசின உடனே ஜனங்க பாவ உணர்வு அடைந்து சேர்ல இருந்து முகம் குப்புற விழுந்து கதறி அழுவார்களா, ஐயோ நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அவருக்குள்ள இருந்த ஒரு சுட்டு எரிக்கிற அபிஷேகம் ஜனங்கள் மத்தியில இறங்க ஆண்டவர் சொல்லலையா எரேமியாவை பார்த்து, உன் வாயில் இடுகிற என் வார்த்தை அக்கினியாயும் அதை கேட்கிற ஜனங்களை நான் எப்படி ஆக்க போறேன்? விறகுகளாக்க போறேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களை பட்சிக்கும், பட்சிக்கும். ஹல்லேலூயா. சார்லஸ் ஃபின்னி ஒரு முறை ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு இடத்துல ட்ரெயின் நின்னது. அவுட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல ஜன்னலை தூக்கிட்டு அப்படி இந்த பட்டணத்தை அப்படி ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாம் முட்டி போட்டு பாவி பாவி பாவின்னு கதறி ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்டேஷன் மேல இறங்கின அந்த அபிஷேகம் அப்படியே அங்க பக்கத்துல இருக்கிற கடை, ரெஸ்டாரண்ட், அங்க குடித்து கொண்டிருந்த நபர்கள், சினிமா பார்த்து கொண்டிருந்த நபர்கள் எல்லார் மேலேயும் அந்த அனாயிண்டிங் அப்படியே பரவி பரவி அந்த அவுட்டன் சிட்டில இருக்கிற ஒவ்வொருத்தரும் கதறி கதறி ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாவி, நான் பாவி, ஆண்டவரே எங்களை ரட்சியம், ஆண்டவரே எங்களை மன்னியும். அதுதான் அனாயிண்டிங், அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. சிஸ்டர், தூய்மையாக்கப்பட்ட ஒரு இருதயத்துல கர்த்தர் கொடுக்கிற அந்த சுட்டெரிப்பின் ஆவி இருக்குதுல்ல, நீ அதில் நிரப்பப்பட்ட பிறகு உன் கணவர் எதிர்க்க போய் நின்னு பாரு, அந்த அனாயிண்டிங் உன் கணவருக்குள்ள கிரியேச்சு. நீ போய் உன் கணவரை பார்த்து ஏன் குடிக்கிற, ஏன் இதை செய்யற, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மேல இருக்கிற அனாயிண்டிங் நீ பேசும் போதே உன் வார்த்தையின் வழி அவர்கள் மேல இறங்கி கிரியேச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் இருதயத்தை தூய்மையாக்குகிற, சுத்திகரிக்கிற அந்த அக்கினியை என் மேல இறங்கி வர பண்ணுங்க, அந்த அக்கினியை என் மேல இறங்கி வர பண்ணுங்க, அந்த அக்கினியை என் மேல இறங்கி வர பண்ணுங்க.
ஹalleluya. அமெரிக்கா தேசத்தில் டேவிட் மார்கன் என்கிற சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் தன்னுடைய வாலிப வயதுல பயங்கரமான ட்ரக் அடிக்ட், அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த டேவிட் மார்கன் ஒரு முறை பிளைட்ல அவர் பயணித்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி பிளைட்ல கதறி அழுதார். ஐயோ நான் பாவி. வீட்டுக்கு வந்தாரு. எப்பவுமே மனைவியை பார்த்தா பயங்கர வெறுப்போடு பார்க்கிறவர் அன்றைக்கு தன் மனைவி முன்பாக உட்கார்ந்து கதறி கதறி அழ ஆரம்பித்தார். ஒரு குழந்தைய போல, நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளவு நாட்கள் நான் உன்னை அடிச்சிருக்கிறேன், இவ்வளவு நாட்கள் நான் உன்னை வெறுத்துட்டேன், ஏசப்பா என்ன ஃப்ளைட்ல தொட்டுட்டார். ஆண்டவர் நினைச்சார்னா எந்த இடத்துலயும் தொடுவார், சினிமா தியேட்டர்ல கூட தொடுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா. அதுக்கு பிறகு டேவிட் மார்கன் ஜெபிக்க 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 ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தார். மெக்சிகோவுக்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய். அந்த தரிசனத்தை பெற்று தன் குடும்பத்தோடு கூட மெக்சிகோ போனார். யார் மத்தியில ஊழியம் செய்யனா, அங்க நாகரிகமற்ற மனிதர்கள் மத்தியில ஊழியம் செய்ய, காட்டுல வாழ்கிற ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்ய மெக்சிகோவுக்கு புறப்பட்டு போனார். ஆண்டவர் சொன்னார், சில நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ண. 40 நாட்கள் டேவிட் மார்கன் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க அவர் மேல ஒரு பயங்கரமான அக்கினி வெளிப்பட்டது, பயங்கரமான அபிஷேகம் வெளிப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், இனி நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆண்டவரே கொடுத்துட்டீங்க? ஒரு நாள் அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பையனை தூக்கிட்டு ஓடி வராங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து. அந்த பையன் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மலையிலிருந்து ஒரு 20 அடி உயரம் உள்ள ஒரு சின்ன ஒரு கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து தலை செதறி போச்சு. இந்த தலை டாப் இருக்குது பாருங்க, அது அப்படியே ஓபன் ஆகி மூளெல்லாம் அப்படியே கீழே செதறி போச்சு. அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த மூளையெல்லாம் அள்ளி தலைக்குள்ள கொட்டி அந்த தலையை அப்படி ஒரு துண்டுக்கு வச்சு கட்டி டேவிட் மார்கன் கிட்ட கூட்டிக்கிட்டு வராங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் அந்த பிள்ளையினுடைய தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ண அந்த பிள்ளை உயிரோடு எழுந்துடுச்சு. ஹல்லேலூயா. சிஸ்டர், உன் மேல அபிஷேகம் மட்டும் இருந்ததுன்னா அசாத்தியமான காரியங்களை நீ செய்ய ஆரம்பிப்ப. நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் மட்டும் என் மேல இருந்ததுன்னா அசாத்தியமான காரியங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு டேவிட் மார்கனுடைய ஊழியம் தொடங்குச்சு மெக்சிகோல. கிட்டத்தட்ட 200 செத்த பிரேதங்களை இது வரைக்கும் உயிரோடு எழுப்பிட்டார். 200 செத்த பிணங்களை டேவிட் மார்கன் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? டெட் ரைசர், செத்தவர்களை எழுப்புகிறவர்னே பேர் வச்சுட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அவர் மேல இறங்கின அபிஷேகத்திலிருந்து தொடங்க. அந்த அபிஷேகம் தான் உங்களை வேறு மனிதனா மாற்ற போகுது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இரண்டாவது நல்லா கேளுங்க. தேவன் ஏன் நம்ம மேல அக்கினியை ஊற்ற விரும்புகிறாருன்னு தெரியுங்களா? தேவன் ஏன் நம்ம மேல அக்கினியை ஊற்ற விரும்புகிறாருன்னா, தேவனால பயன்படுத்தப்பட இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள் எழும்பும். ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில 4 பக்கத்துல இருந்து பேய்ங்க எழும்பி நிற்கும். நினைத்து பார்க்காத திசையில இருந்தெல்லாம் பிசாசுகள் எழும்பி நிற்கும். யாருக்கு விரோதமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு விரோதமா. விளங்குதா சிஸ்டர்? விளங்குதா? தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருந்ததுன்னா, எத்தனை பேர் இங்க நம்புறீங்க என் மேல அழைப்பு இருக்குதுன்னு சொல்லி? உங்க மேல அழைப்பு இருக்குதுன்னு நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி வர. அல்லேலூயா. அப்படி அது டவுட்டா இருந்ததுன்னா நாளைக்கு நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். அழைப்பை குறித்து பேசுறேன், நாளைக்கு அதை கிளியர் ஆயிடும். அழைப்பு இல்லைன்னா நீங்க இங்க வந்து இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு யார் மேல இருக்குதோ சிஸ்டர், நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா பயங்கரமான சத்துருக்கள் எழும்பும், சர்ப்பங்கள் எழும்பும்.
தேள்கள் எழும்பும், சிங்கங்கள் எழும்பும், நாய்கள் எழும்பும், ஓநாய்கள் எழும்பும். ஏன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனை வீழ்த்துவது தான் அவைகளுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கு. பாதாளத்தின் வல்லமை உங்களுக்கு விரோதமாக எழும்பும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை முன்குறிச்சிட்டார். கர்த்தருடைய வல்லமை அழைப்பு உங்க மேல இருக்குது. அது பிசாசுக்கு பிடிக்க. தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள் தான் சாத்தானை டேமேஜ் பண்றவங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு முறை ஒரு பிள்ளை கிட்ட பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசு சொல்லுது, இவ கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவ, கர்த்தருடைய அழைப்பு இவ மேல இருக்குது, ஆண்டவர் இவளை கொஞ்ச நாட்களில இந்திய தேசத்துக்கு வெளியே கொண்டு போய் பயன்படுத்த அவர் திட்டம் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யார் கூட இருந்தவன்? ஆண்டவரோடு கூட இருந்தவன். ஆண்டவர் நம்மை எப்போ முன்குறித்து இருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார். ஆகவே தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தபடியால நீங்க பிறக்கும் போதே பிசாசுக்கு தெரியும், ஏய் வந்துட்டாப்பா, பிறந்துட்டாப்பா, தேவனால முன்குறிக்கப்பட்ட இவன் பிறந்துட்டான், இன்னிலிருந்து நம்மளை எப்படி எவ்வளவு டேமேஜ் பண்ண போறானோ, இவனால நம்ம ராஜ்யம் எவ்வளவு அழிய போதோ, அந்த பிறந்த நாள் முதற்கொண்டு நீங்க சாகர வரையிலும் பிசாசின் சேனைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். எத்தனை பேருக்கு விளங்குத நான் சொல்றது? அதனாலதான் பாருங்க, அழைப்பு பெற்றவங்களுக்கு பயங்கரமான போராட்டம் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பண நெருக்கடிகள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சாட்சியா வாழ முடியாதபடி பேய்கள் எழும்பும். நீங்க துடிப்பீங்க, கதறுவீங்க, போராடுவீங்க. ஏன் என்னால சாட்சியா ஜீவிக்க முடியல? ஏன் என் குடும்பம் சாட்சியா இல்ல? ஏன் என்னுடைய பொருளாதாரம் விழுந்திருக்குது? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் தெரியுமா? நீ அழைப்பு பெற்றிருக்கிறதுனால உன்னை பார்த்து பாதாளமே நடுங்கி கொண்டிருக்கிறது. உன்னை பார்க்கும் போதே பாதாளத்தின் சக்திகள் எல்லாம் நடுங்குது. அவைகளுக்கு தெரியும், நீ முட்டி போட்டினா அதுங்களுடைய ராஜ்யம் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவேன். நீ மாத்திரம் வசனத்தை வாசித்து உபவாசம் இருந்துட்டேனா சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் பயங்கரமா நீ டேமேஜ் பண்ணுவேன். அதனாலதான் பிசாசு பாருங்க, அழைப்பு பெற்றவர்களுக்கு விரோதமாகவே அதிகமா செயல்படுவான். அல்லேலூயா. மோசே பிறக்கும் போது பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவன் ஒருத்தன் தான் இந்த ஜனங்களுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு போக போறான். அதனாலதான் அவன் பிறக்கும் போது ஒரு சட்டம் தேசத்துல வருது, ஆண் பிள்ளைகள் எல்லாம் தூக்கி நதியில போடுங்கடான்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவர் வந்துட்டார்ல, இனி நம்மளை அழிச்சு நாசமாக்காத விட மாட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான், ஆண் பிள்ளைகள் எல்லாம் தேசத்துல கொல்லுங்கடான்னு சொல்லி. விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற வலு சர்ப்பம். பவுலின் கையை என்ன கடிச்சது? திடீரென்று எங்கதான் வந்து கையை பிடிச்சிடுச்சு. ஆனா பவுல் என்ன பண்ணாரு? அதை தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உனக்கு எதற்கு அக்கினியை தராரு தெரியுமா? வலு சர்ப்பங்களை சுட்டு எரிக்கதான் அக்கினி. உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை சுட்டு எரிக்கதான் ஒரு அக்கினி. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை முறியடித்து ஜெயமெடுக்கதான் ஒரு அக்கினியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த அக்கினி சாத்தான நிர்மூலமாக்கும். சொல்லுங்க, சாத்தான நிர்மூலமாக்கும், சாத்தான நிர்மூலமாக்கும், சாத்தான நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. இதனாலதான் கர்த்தர் நமக்கு அக்கினியை தரார். சிஸ்டர், பிரதர், உங்க மேல அக்கினி இல்லாத நீங்க சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஏன் பாம்படிச்சு நெருப்புல போடுறோம்? அதனுடைய விஷம் நெருப்புல தான் முறியும். இல்லைன்னா அப்படியே நடந்து போறவன் பாம்பினுடைய செத்த பாம்பினுடைய தலையை மிதிச்சிட்டா அந்த செத்த பாம்பினுடைய பல்லில் இருந்து வர விஷம் கூட ஒருத்தனை கொன்னுடும். பாம்பு உயிரோட இருக்கிறன்னு அவசியம் கூட கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் பாம்பை அடிச்சு நெருப்புல தூக்கி போறேன். ஏன்? அதனுடைய விஷம் அந்த நெருப்பு
விருப்பப்பட்டதான் முறியும். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஏன் அக்கினியை கொடுக்க விரும்புறாருன்னா, உன் மேல இருக்கிற அக்கினி தான் சத்துருவினுடைய விஷத்தை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணும். அதனாலதான் கர்த்தர் உனக்கு அக்கினி அபிஷேகத்தை தர விரும்புகிறார். அதனாலதான் உன் மேல அக்கினியை போட வந்த அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்ற. உன் மேல ஒரு அக்கினி இருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? சத்துரு கிட்ட சேராதபடி அந்த அக்கினி தடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை யார் பின்தொடர்ந்து வந்தா? பார்வோனின் சேனை. என்ன தடுத்து நிறுத்தியது? அவங்கள என்ன தடுத்து நிறுத்தியது? அக்கினி இறங்கி தடுத்து நிறுத்தியது. சேர விடலையா? உனக்கு எவ்வளவு சேனைகள் பின்தொடர்ந்து வந்தாலும் உன் மேல இருக்கிற அந்த ஃபயர் அனாயிண்டிங் எல்லா சேனையும் பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்து. என் வீட்டுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், வீட்டுக்குள்ள என்னமோ ஒன்று ஓடுது, உட்காருது, தண்ணி குடிக்குது, சோறு சாப்பிடு, இதெல்லாம் கதெல்லாம் விடக்கூடாது. உன் மேல அனாயிண்டிங் இருந்ததுன்னா பிசாசை வெளியவே தடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இந்த கோயம்புத்தூர்ல ஜவஹர் சாம்வேல்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் முழங்கால் படியிட்டு 40 நாட்கள் ஜெபிக்க தீர்மானம் எடுத்து ஃபாஸ்டிங் இருந்த பிறகு அவர் மேல ஒரு பயங்கர அக்கினி அபிஷேகம் இறங்கியது. அந்த அபிஷேகம் வந்த பிறகு அப்படியே தெருவில் பிசாசு பிடிச்சவங்க யாரெல்லாம் அப்படி நடந்து போவாங்க எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு தெருவிலேயே விழ ஆரம்பிச்சாங்க. வியாதியஸ்தர்கள் ஒரு வீட்டை அப்படி கிராஸ் பண்ணி போனா சுகமாயிடுவாங்க. ஹல்லேலூயா. சத்துரு கூட அவர் வீட்டை தாண்டி போக பயப்பட்டது. ஏன்? அவர் மேல இருந்த ஒரு அபிஷேகம் சகலவற்றையும் சுட்டெரிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, என் மேல கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் சகல மந்திரங்கள், அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் சுட்டு எரிச்சிடும். எல்லாவற்றையும் சுட்டு எரிச்சிடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பிசாசு உங்களுடைய கிறிஸ்தவ பேரை பார்த்தெல்லாம் பயப்படாது. பிசாசு நீங்க எந்த சபைக்கு போறீங்க, ஓ அந்த சபையா, அப்படிலாம் பயப்படாது. பிசாசு எதை பார்த்து தெரியுமா பயப்படும்? உன் மேல அபிஷேகம் இருக்குதா, இருந்தா பயப்பட ஆரம்பிச்சிடும். அபிஷேகம் இல்லைன்னா நீங்க ஒரு இந்த ஒரு பஞ்சு ஒன்று தாத்தா ஒன்று பறந்து வர தெரியுமா காத்துல? என்ன சொல்லுவாங்க அது பேரு? இந்த பஞ்சு ஒன்று காத்துல பறந்து வரும் பாருங்க. அந்த இறக்கன் செடியிலேருந்து அந்த விதையிலேருந்து ஒரு பஞ்சு அப்படி அதை பிடிச்சி ஃபோனு ஏதோ ஒன்று சொல்லுவோம், அது பேர் நல்ல பேர் பாருங்க. இல்லை அது ஏதோ தாத்தா முடின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, தாத்தா பஞ்சுன்னு ஏதோ ஒன்று. அதோடைய காத்துல பறந்து வர பாருங்க. நாங்கள் சின்ன வயசுல பிடிச்சி ஃபோன் அப்படி ஊதுவோம். அபிஷேகம் இல்லைன்னா பிசாசுக்கு நீங்க அந்த பஞ்சு மாதிரி தான் உங்களை அப்படி பிடிச்சி ஃபோன் ஊதி போயிடும். ஆனா அனாயிண்டிங் இருந்ததுன்னா நீங்க பிசாசை ஊதி தள்ளுவீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க, என் மேல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை தரப்போறார். அது வந்த பிறகு எனக்கு விரோதமா எவ்வளவு பிசாசுகள் போராடி கொண்டிருக்கிறது அவ்வளவு ஆவிகளும் இன்றைக்கு இந்த இடத்துல முறிந்து விழுந்துரும். சொல்லுங்க, முறிந்து விழுந்துரும். ஹல்லேலூயா. தேவன் ஏன் உங்க மேல அக்கினியை கொடுக்க விரும்புறாருன்னா, மூன்றாவது நான் சொன்ன முதல்ல என்ன சொன்னேன்? உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட. இரண்டாவது, சத்துருவின் வல்லமையை நிர்மூலமாக்க. நான் குயிக்கா முடிச்சிடுறேன், ஏன்னா 7:30க்கு பாஸ்டர் முடிக்க சொல்லிட்டாரு. மூன்றாவது, தேவன் ஏன் உங்க மேல அக்கினியை ஊத்துறாருன்னா, சிஸ்டர் பிரதர், உங்களை தேவ சாயலா மாற்றதான் கர்த்தர் அக்கினியை கொண்டு வர. உங்களை தேவ சாயலா மாற்ற கர்த்தர் அக்கினியை கொண்டு வர. மோசே சீனாய் மலையில 40 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு அந்த மலையிலிருந்து இறங்கி வராரு. ஜனங்களால இப்போ மோசேயை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. மோசே முகமெல்லாம் க்ளோ அடிக்குது. யாராலையும் அவனை கண் கூட பார்க்க முடியல. அதனால பைபிள் சொல்லுது, மோசேனுடைய முகத்துல ஒரு முட்காடை போட்டுட்டு மோசே கிட்ட பேசினார். அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுடைய சாயல், அதுதான் ஷக்கீனா மகிமை.
தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள இறங்கி தங்குது பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி தங்குது பாருங்க. அதற்காக தான் கர்த்தர் அக்கினியை கொடுக்கிறார். உனக்குள்ள இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்ததான் உனக்குள்ள கர்த்தர் அக்கினியை கொடுக்கிறார். அக்கினி இல்லாத உன் ஆண்டவர் யார் என்பதை நீ ஒருத்தருக்கும் காட்டவே முடியாது சிஸ்டர். உங்களுக்குள்ள அக்கினி அபிஷேகம் இல்லாத நீ ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை வெளியே காட்டவே முடியாது. ஆண்டவரை வெளிப்படுத்துவது என்ன தெரியுங்களா? வெறும் வார்த்தையால் அல்ல. நீ இயேசுவை நம்பிப்பாரு, ஆலயத்துக்கு வந்து பாரு, இந்த வார்த்தைலாம் வெளிப்படாது, ஒன்னும் கிரியை செய்யாது. உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை ஒருவன் பார்ப்பானா அவன் தானா ஆலயத்துக்குள்ள வருவான். உனக்குள்ள கர்த்தர் யார் என்பதை நீ வெளிப்படுத்ததா அக்கினி உன் சரீரத்தை ஆட்கொண்டு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடம்பு இனி உன் உடம்பல்ல, அது என்னுடைய ஆலயமா நான் மாற்ற விரும்புகிறேன். உன் உடம்பு அவருடைய ஆலயமா மாற்றி உனக்குள்ள இருந்து தன்னை வெளிப்படுத்ததான் கர்த்தர் உனக்குள்ள ஒரு அக்கினியை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த அக்கினியை பெற்றவங்க தான் பயங்கரமான ரிவைவலிஸ்டா தேசத்துல இருந்திருக்கிறாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேசங்கள், உலகத்தையே கலக்கின ஒரு மனிதன், உலகத்தையே கலக்கி கவிழ்த்து போட்ட ஒரு தேவ மனிதன். ஆரம்ப காலத்துல அவர் ஊழியம் செய்யும் போது ஒருத்தருமே அவரை சட்டம் பண்ணல. அவர் பிரசங்கிச்சா ஜனங்கள்லாம் எழுந்து போயிடுவாங்களாம். ஊழியம் செஞ்சுட்டு வருவார், வீட்டுக்கு வெறுமையா வருவார். ஒரு நாள் ஊழியம் செய்து செய்து பயங்கர களைத்து போய் தன் மனைவியிடத்துல வந்து சொன்னாராம், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். மனைவி கேட்டாங்களா, ஏன் ஊழியம் செய்ய மாட்டேன்? நான் ஊழியம் செய்தா யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே இயேசுவை பத்தி கேட்க மாட்டாங்க, எல்லாம் எழுந்து போறாங்க. அப்போ ஒரு முடிவெடுத்தாரா, இனி ஆண்டவரை நான் பார்க்காத நான் ஊழியம் செய்ய போறது கிடையாது. ஆண்டவரை முகமுகமா நான் தரிசிக்காத நீ ஊழியம் செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வீட்டின் அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு, நான் வெளியே வரேன்னா ஆண்டவரை பார்த்துட்டு தான் வெளியே வருவேன், இல்லைன்னா என் பிணம் தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார். முதல் நாள் ஆச்சு, ஒன்னும் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனைவி கதவு ஓரத்தில் நின்று கேட்கிறாங்க, ஏங்க ஆண்டவரை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, இல்லை. ரெண்டாவது நாள் போச்சு, ரெண்டாவது நாளும் ஜெபிக்கிறார். அவங்க மனைவி கேட்கிறாங்க, எங்க இன்னைக்காவது ஆண்டவரை பார்த்தீங்களா? இல்லை. மூன்றாவது நாள் மனைவி கேட்கிறாங்க, இன்னைக்காவது கர்த்தரை பார்த்தீங்களா? உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, இல்லை. 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள், 8வது நாள் கேட்கிறாங்க, இன்னைக்காவது கர்த்தரை பார்த்தீங்களா? இன்னும் அவரை பார்க்க முடியல. 9வது நாள் வந்தது. அதிகாலை வேளையில மனைவி வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கதவு பூட்டப்பட்டு இருக்குது. உள்ள ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த கதவின் கீழ்ப்பகுதி, அந்த கீழே வெளிச்சம் இருக்கும் பாருங்க, அதுல பயங்கரமான ஒரு வெளிச்சம் ரூம்குள்ள இருந்து அந்த கதவு வழியா வெளியே அடிக்குது. அவங்க மனைவி ஓடி வந்து கேட்கிறாங்க, இனி நீங்க கர்த்தரை பார்த்துட்டீங்களான்னு கேட்க மாட்டேன், கர்த்தரை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை முகமுகமாய் ஓரல் ராபர்ட்ஸ் சந்தித்தார், அவருடைய மகிமையை சந்தித்தார். அப்படி அவ்வளவு பிரசனமும் ஓரல் ராபர்ட்ஸ்குள்ள இறங்கி வந்தது. அதுக்கு பிறகு கதவை திறந்து வந்து ஊழியம் செய்தாரு பாருங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே ஊழியத்துல ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சிஸ்டர், நீங்க ஆண்டவருடைய சாயலை முகமுகமா பார்க்காத நீங்க செய்யற எல்லா ஊழியத்திலும் நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவரை முகமுகமா பார்க்கணும்னு ஆசைப்பட, ஆண்டவரை தரிசிக்கணும்னு ஆசைப்பட. மோசேக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும், உமது மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் நிச்சயமா காட்டுவார். ஆண்டவர் உடனே மோசேயை பார்த்து சொல்றார், என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, அங்க மலைக்கு ஏறி வா, என்னை பார்க்க உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கண்மலையின் வெடிப்புக்குள்ள மோசையை கொண்டு போய் ஆண்டவர் அடைச்சு சொல்றார், இந்த வெடிப்புலயே நில்லு, நான் இப்படி கடந்து போகும்போது நீ என்னை பார்க்கலாம். அந்த மோசே அப்படி வெடிப்புக்குள்ள நிக்கிறாரு. ஆண்டவர் அப்படி கடந்து போகும்போது பார்த்தா ஒரே நெருப்பா கடந்து போகிறத மோசே பார்க்க.
மோசே சொல்றாரு, அது ஒரு பெரிய அக்கினி என்று சொல்லுகிறார். அது ஒரு பெரிய அக்கினி. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவரை பார்க்கணும்னு வாஞ்ச மாட்டேன். நான் சொல்றேன், இந்த 3 நாட்கள் அநேகருடைய சொப்பனத்தில் இயேசு வெளிப்படுவார். அநேகர் சொப்பனத்தில் ஆண்டவரை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து பேசுவார். சொப்பனங்களில் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து பேசுவார். சிலருக்கு நீங்க போய் படுப்பீங்க, உங்களுக்கு நைட்டு தூக்கமே வராது. தூக்கம், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. ஆண்டவர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த உங்களை இரவெல்லாம் ஜெபிக்க வைக்க போகிறார். இந்த இடத்திலிருந்து நீங்க புறப்பட்டு போன பிறகு நீங்க ஒரு ஜெப வீரர்களாகவே மாறி இருப்பீங்க. ஜெபிக்காத உங்களால ஒரு நிமிடமும் உங்களால இருக்க முடியாத அளவு ஆண்டவருடைய பாரம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கும்படி கர்த்தர் செய்து விடுவார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஒரு முறை ரீனாட் பாங்கே அவருடைய ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போய் அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கும் போது திடீரென்று அந்த கடைக்காரன் அவருக்கு முன்பதாக அப்படியே கை கூப்பி இப்படி நின்னுட்டான். ஜீசஸ் 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 கத்த ஆரம்பிச்சிட்டான். ரீனாட் பாங்கேக்கு ஒண்ணுமே புரியல. அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டான். ரீனாட் பாங்கே அவனை பார்த்து கேட்டார், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே, சுவிசேஷமே சொல்லலையே. அவன் சொல்றான், உங்க கண்களுக்குள்ள நான் இயேசுவை பார்த்தேன். எதுக்குள்ள இயேசுவை பார்த்தான்? அல்லேலூயா. அப்ப ரீனாட் பாங்கே சொன்னாரு, ஆமா கரெக்ட் தான், அவர் உள்ளதான் இருக்கிறாரு. நான் என்ன வாங்குறேன்னு சொல்லி கண் வழியா அப்படி எட்டி பார்த்தாரு. அப்ப நீ பார்த்துட்ட அவரை வேடிக்கையா சொன்னாரு. சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஏன் அக்கினியை கொடுக்க விரும்புறாருன்னா உங்களை தேவ சாயலாய் மாற்றதான். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஷக்கா தரகடலபா துரபா ஷக்கா லீபரா கதரகடலபா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. சத்தத்தை உயர்த்தி பாருங்க. டல்லா தான் இருப்பீங்க, சோர்வா தான் இருக்கு. ஏன்னா காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க, பசி இருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தூங்கணும். ஆனா நான் சொல்றேன், ஒரு அரை மணி நேரம் மொத்தம் கோஆபரேட் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமையை அநேகர் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர அசதிக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இங்க இருந்து நான் வெளியே போகும்போது என் கைகளா இருக்கக்கூடாது, அது உங்க கைகளா மாறி இருக்கணும். என் கண்களா இருக்கக்கூடாது, அது உங்க கண்களா மாறி இருக்கணும். என் கால்களா இருக்கக்கூடாது, அது உங்க கால்களா. சொல்லுங்க. என் உடம்புல இருந்து மகிமையின் ராஜா வெளியே வரணும். என் உடம்புல இருந்து மகிமையின் கர்த்தர் வெளிப்படணும். என் சபையில எனக்குள்ள இருக்கிற இயேசுவை என் ஜனங்க பார்க்கணும். என் கணவர் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். என் பிள்ளைகள் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஜெபிங்க. சொந்து போகாம நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நல்ல சத்தத்தை உயர்த்தி என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லு. என் மேல அக்கினிய போடுங்கப்பான்னு சொல்லு. என் மேல அபிஷேக அக்கினிய ஊற்றுங்கப்பான்னு சொல்லு. உங்க சாயலாயனை மாற்றுகிற அக்கினி மாற்றுங்கப்பா. ஷாக்கா ராபா காத்துரா பலகா துரகடா லபா தரா ஷாக்கா தரகடா லபா காத்துரா கடா. அந்நிய பாஷையில பேசுங்க. பேசுங்க. வாய்களை திறந்து இந்த பரலோக பாஷையில பேசிக்கிட்டே எல்லா வாய்களை திறந்து பேசு. சத்தத்தை உயர்த்தி பேசு. கைகளை தட்ட முடியணும், கைகளை தட்டி பேசு. ஷாக்கா தரகடா லபா காத்துரா
Shakatira gada laba katura gada laba. Shakatira gada laba katura gada laba. சொல்லுங்க, என்னுடைய கச்சைகளை கொண்டு வியாதிகள் சுகமாக்கப்படணும். உங்க கச்சைகளை என் நிழல் பட்டு வியாதிகள் சுகமாகணும். சுகமாக்கப்படணும். நான் வார்த்தையை பேசும்போது பேய்கள் பிடித்தவைகள் விழுந்து ஓடணும். பேய்கள் ஓடணும். அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும். அந்த அபிஷேகம் என் மேல வரணும். அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். என் நிழல் தொட்டு நிழல் பட்டு வியாதிகள் சுகமாக, சுகமடைய, என் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமாக, குணமாக எனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதியாய் அக்கினி புறப்படட்டும். என் மேல இருந்து அக்கினி புறப்படட்டும். ஜெபி 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 ஜெபி. சோர்ந்து போய் நிற்காது. நல்ல கர்த்தர் சமீபத்தில் இருக்கையில் அவர் தேடு. வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊட்டுங்க. என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊட்டுங்க. சோர்ந்து போகாத ஜெபி. சோர்ந்து போகாம ஜெபி. சத்தத்தை உயர்த்தி ஜெபி. சத்தத்தை உயர்த்தி ஜெபி. கர்த்தர் உன் பக்கத்திலே நிற்கிறார். உன் பக்கத்திலே இயேசு நிற்கிறார். உன் பக்கத்திலே இயேசு நிற்கிறார். அபிஷேகத்தை ஊற்றக்கூடிய நபர் உன் பக்கத்திலே நிற்கிறார். அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் உன் பக்கத்திலே நிற்கிறார். பெற்றுக்கொள் 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 Shala barakate la katire gadalaba shakatura gadalaba libraba se maraba kreba ka se kabara காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, காலியான பாத்திரமா, காலியான பாத்திரம் வாழ்ந்ததெல்லாம் இனி போகட்டும். இனி போகட்டும். இனி நான் ஆவியில முழுகணும். ஆவியில முழுகணும். ஆவியின் அபிஷேகத்துல முழுகணும். ஆவியின் அபிஷேகத்துல முழுகணும். நான் பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் எதெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள செய்து முடிக்கணும். அதெல்லாம் என் ஊழியத்தில் நான் பார்க்கணும். என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு. என் ஊழியத்தில் நான் அதை பார்க்கணும். பவுலின் கச்சையினால பேய்கள் ஓடியது. வியாதிகள் குணமானது. என் கச்சையையும் பயன்படுத்தும். என் மேல அந்த அபிஷேகம் வழிந்து ஓடட்டும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். முழுகணுமே, நான் முழுகணுமே, ஆவியின் நதியிலே முழுகணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நல்ல கைகளை தட்டி கேளுங்க. என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா. ஷகதர கஜரபா நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க,
நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்புங்கப்பா. அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. ஷகல பரக சுரபல. உங்க நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்புங்கப்பா. அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. கேளு கேளு. நிரப்புங்கப்பா. அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால ஷகல பரக சரபா. கத்த நிரப்புகிறார். ஒரு fresh anointing. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால ஷகல பரக சுரகடலபா. உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால பெற்றுக்கொள் 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 நிரப்புங்கப்பா. பெற்றுக்கொள். வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க. கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சிடலாம். கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சிடலாம். ஆண்டவருடைய அக்கினி உங்க மேல வரும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் அந்த அக்கினியோடு சேர்ந்து வரும். இதனாலதான் கர்த்தர் அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. கர்மேல் பர்வதத்துல எலியா தனி மனிதனா நிற்கிறார். ஒரு தேசமே எலியாவுக்கு விரோதமா நிற்குது. ஒரு குட்டி ஜெபத்தை எலியா பண்றார். பலிபீடத்தின் மேல காளைகளை அடக்கி வைத்து ஒரு குட்டி ஜெபம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? திடீரென்று வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி பலிபீடத்தின் மேல அந்த காளைய தண்ணீர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதை பாருங்க, நல்லா கேளுங்க. அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி பாகால் தான் தெய்வம்னு சொன்னவங்க அக்கினி இறங்கிய பிறகு இன்ஸ்டன்டா மாறுறாங்க. கர்த்தரே தெய்வம்னு சொல்லி. ஹல்லேலூயா. அக்கினி இறங்குகிற இடத்துல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வராரு பாருங்க. அதுக்கு முன்னாடி வரையிலும் பாகால் தான் தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருந்த முழு தேசமே ஒரு அக்கினி இறங்கிய பிறகு சொல்லுது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம். ஒரு அக்கினி இறங்கி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது பாருங்க. பின்மாற்றத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஒரு எழுப்புதலுக்குள்ள அக்கினி கொண்டு வந்தது பாருங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்க மேல அக்கினியை கொடுக்க விரும்புறாரு? அக்கினி வரும்போது பரிசுத்த ஆவியனுடைய வரங்கள் அந்த அக்கினியில வரும். அந்த அக்கினிக்குள்ள இருக்கிற ஆவியனுடைய 9 வரங்கள் உன் மேல இறங்கும். கர்மேல் பர்வதத்தில் இறங்கின அக்கினியை போல பெந்துகோஸ்தே நாளில் அந்த மேல் வீட்டு அறையில ஒரு அக்கினி இறங்கியது. 2 இடத்துலயும் ஒரே சிச்சுவேஷன் தான். அங்கேயும் ஜனங்க பின்மாற்றத்துல இருக்கிறாங்க, இங்கேயும் ஜனங்க பின்மாற்றத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மேல் வீட்டு அறையில 120 பேருடைய தலையின் மேல ஒரு அக்கினி இறங்கி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்த உடனே நடந்தது என்ன சிஸ்டர்? என்ன நடந்தது அங்க? என்ன நடந்தது அங்க? 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். எத்தனை பேரு? ஆண்டவர் வரங்களை எதுக்கு தெரியுமா தராரு? நல்லா கேளுங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு வரங்களை தராரு? அதை வச்சு பணம் பேரு புகழ் சம்பாதிக்கல. வரங்களை வைத்து இருளில் இருக்கிற ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வர,
வரங்களை வைத்து பாவத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க, வரங்களை வைத்து பிசாசின் கட்டில இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, வரங்களை வைத்து உடைந்து போன ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்க தான் உனக்கு வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அக்கினி இறங்கும் போது என்ன நடக்குது? என்ன நடக்குது? வரங்கள் இறங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்ப நம்ம ஒரு 10 minutes தான் ஜெபிக்க போறோம். அந்த 10 minutesல இறங்கி வருகிற அக்கினியில நான் விசுவாசிக்கிறேன், அந்த 9 வரங்களில எல்லாருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்படும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வரத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இன்றைக்கு இந்த 9 வரத்துல ஏதாவது ஒரு வரமாவது அந்த அக்கினியோடு கூட என் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. அசுசா என்கிற, அமெரிக்காவில் அசுசா என்கிற ஒரு தெருவில் ஒரு பெரிய ரிவைவல் 1912 பயங்கரமான ஒரு ரிவைவல். 7 இருந்து 12 வரைக்கும், 13 இருந்து 17 வரைக்கும். அந்த ரிவைவல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரே ஒரு மனிதன், வில்லியம் செய்மூர் என்று சொல்லக்கூடிய, இத்தனைக்கு அவர் ஒரு கண் பார்வை தெரியாது, கருப்பு இனம், பார்க்கறதுக்கு அசிங்கமா இருப்பார். அவருக்கு ஆவியானவர் மேல இருந்த ஒரு பெரிய தாகம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். அவருடைய இத மாதிரி ஒரு கட்டடம் தான். அந்த கட்டடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே உங்க மகிமையின் அக்கினி இறங்கட்டும். அவ்வளவுதான். பாருங்க, அந்த பில்டிங் மேல ஒரு அக்கினி இறங்கியது. வில்லியம் செய்மூர் அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார். தேசத்திலேயே உலகத்திலேயே பெரிய அதிகமா பேசப்படுகிற ஒரு எழுப்புதல் அந்த அசுசா தெரு எழுப்புதல் தான். கையே இல்லாதவங்க கையெல்லாம் அந்த கூட்டத்துல வளர்ந்தது. கண் இல்லாதவங்க போனா கண்ணு புதுசா உள்ள இருந்து புடைச்சிட்டு வந்தது. ஒருத்தருக்கு கட்டக்கால், வண்டி அடிபட்டு கால் இழந்து கட்டக்கால் வச்சுட்டு நடந்தவர், அந்த கூட்டத்தில் அவருடைய கால் அப்படியே வளர்ந்தது. இதெல்லாம் எங்க நடந்தது தெரியுங்களா? அசுசா தெரு ஒரு பில்டிங்ல நடந்தது. சிஸ்டர், பிரதர், உன் மேல அக்கினி இறங்கி வரும்போது அந்த அக்கினியில ஒரு வரம் இறங்கி வரும். உனக்குள்ள வரங்களை செயல்படுத்த தான் கர்த்தர் ஒரு அக்கினியை கொடுக்கிறார். இன்றைக்கு இங்க வரும்போதே சில பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும்னு சொல்லி. ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஒரு தீர்க்க தரிசியா எழுப்புவார். உன்னை நிச்சயமா ஒரு தீர்க்க தரிசியா எழுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல ஒரு அக்கினி தொட போறதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வல்லமை உங்க மேல இறங்க போறதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, ரொம்ப முன்னாடி வராதீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க போதும். உங்க இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்பீக்கர் மேலெல்லாம் விழுந்துடாதீங்க, ஸ்பீக்கர் மேலெல்லாம் விழுந்துடாதீங்க. கொஞ்சம் அதோட நிப்பாட்டுங்க போதும். அங்கே நில்லுங்க. ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைக்கும் ஒரு அக்கினியை ஊற்றுவார். 120 பேர் அங்க இருந்தாங்களா மேல் வீட்டு அறையில? எத்தனை பேர் தலையில அக்கினி இறங்கிச்சு? 120 தலைக்கும் ஒரு அக்கினி இறங்குச்சா? இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைக்கும் ஒரு அக்கினியை கர்த்தர் என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பம், பிரச்சனை, கவலை இதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கை கொடுங்க. ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஒரு ஃப்ரெஷ் ஃபயர், ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி என் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக, என் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக, என் மேல ஒரு புதிய அக்கினி இறங்குவதாக, என் மேல வரங்கள் இறங்குவதாக, சர்ப்பங்களை எரிக்கிற அக்கினி வருவதாக, இருதயத்தை பரிசுத்தமாக்குகிற அக்கினி இறங்குவதாக. இந்த இடத்துல இருந்து நான் வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல நான் பெற்றுக் கொள்ளுகிற அக்கினி என தேசத்துல ஒரு ஊழியக்காரனா எழுப்பட்டும்.
ஊழியக்காரனா எழும்பட்டும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து நான் தெருவுல நடக்கும் போது தெருவெல்லாம் அக்கினி நதியாய், அக்கினி நதியாய், தெருவெல்லாம் உங்க அக்கினி நதி பாயணும். அக்கினி நதியாய் பாயணும். என்ன அப்படி மாத்துங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்ன அபிஷேகிங்கப்பா. அபிஷேகிங்கப்பா. லபரக துரகடன மந்தர கடன மலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகர் மேல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் அநேகர் மேல ஏற்கனவே இங்க இறங்கி இருக்கிறார். அநேக வாலிபர்கள் மேல இன்றைக்கு வரங்கள் பொழிந்தருளப்படும். அநேக வாலிப பிள்ளைகள் மேல ஹோலி பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் பொழிந்தருளப்படும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இன்றைக்கு இறங்கி வரும். ஆண்டவர் ஏற்கனவே சிலரை தொட ஆரம்பிச்சிட்டார். சிலர் மேல அக்கினி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. வல்லமை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. Receive, receive. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பு, 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 நிரம்பு. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை. இப்ப நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போறோம். ஒருமனப்பட்டு இப்ப நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, ஏன் மேல ஒரு அக்கினி நதிய ஊற்றுங்க, அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. எனக்கு ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியின் வரங்களை இறங்கி வர பண்ணுங்க, இறங்கி வர பண்ணுங்க. என் மேல பரிசுத்த ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பிப்பதாக, செயல்பட ஆரம்பிப்பதாக. இப்ப நம்ம ஒருமனப்பட்டு சொல்ல போறோம். 3 எண்ண போறோம். நல்லா கேளுங்க. இப்ப நம்ம 3 எண்ண போறோம். என்ன போறோம்? என்ன பண்ண போறோம்? 3 எண்ண போறோம். எதுக்குன்னா ஒரு மனத்துக்காக. ஒரு மனத்துக்காக. புரியுதுங்களா நான் சொல்றது? 1 2 3 சொல்லிட்டு இவருனா அதனால இல்ல, ஒரு மனம். ஒரு மனம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனத்துக்காக இப்ப நம்ம 3 எண்ண போறோம். அந்த 3 எண்ணி முடிக்கும் போது நான் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல கட்டவிழ்க்கப்பட ஜெபிப்பேன். உங்க மேல வரங்கள் இறங்கி வரும். இன்றையிலிருந்து சில பேர் தரிசனங்களை பார்ப்பீங்க. உங்க கண்கள் தரிசனங்களை ஜெபிக்கும் போது ஒரு படம் ஓடுறது போல ஆண்டவர் அதை எனேபிள் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இப்ப நம்ம ஒரு மனதோடு கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ள தயாரா நிற்கிறேன். என் மீது அளவற்ற அக்கினி அபிஷேகத்தை இறங்கி வர பண்ணுங்க, இறங்கி வர பண்ணுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. இப்போது ஒரு மனதோடு 1 2 3 பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிசீவ், ரிசீவ். எல்லாரும் மேலே அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள், ரிசீவ், ரிசீவ். ஃபயர், ஃபயர், பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வரங்கள் இறங்குகிற நேரம், வரங்கள் இறங்குகிற நேரம்.
அக்கினி இறங்குகிற நேரம், வல்லமை இறங்குகிற நேரம். Jesus, 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 Jesus. அநேக வாலிபர்கள் ஸ்தேவானை போல எழும்புவீர்கள், ஸ்தேவானை போல எழும்புவீர்கள், பிலிப்புவை போல எழும்புவீர்கள். ஒரு எழுப்புதலின் வல்லமை வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல ஏதோ ஒரு வரம் கடந்து வந்துடுச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இது முதற்கொண்டு வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். உன் கண்கள் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கும். உன் நாவு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நன்றின்னு சொல்லுங்க கர்த்தருக்கு.